எந்த தலைவனுடைய வர்ணனைகளும் இவ்வாறு பாதுகாக்கப்படவில்லை. 1400 வருடங்கள் கடந்தும் கூட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனைகள் அவ்வளவு அழகாக தெல்ல தெளிவாக இவ்வுலகத்தில் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ்கள் வரக்கூடிய தருணம் அன்பு நபியுடைய உடம்பில் சிவப்பு நிற ஒரு போர்வை இருந்தது. நான் ரசூலுல்லாஹ் அவர்களை பார்க்க ஆரம்பித்தேன். அதே தருணத்தில் சந்திரனையும் பார்க்க ஆரம்பித்தேன். அன்புரை இலைஹி வைலல் கமர். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ் சத்தியமாக அந்த தருணத்தில் என்னுடைய 2 கண்களுக்கும் அந்த சந்திரனை விடம் ரசூலுல்லாஹுடைய முகம்தான் எனக்கு பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்தது. கனிமகளே, ரசூலுல்லாஹுடைய முகம்தான் எனக்கு அழகாக தென்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அன்பு நபியர்களுடைய அழகை முகத்தை சந்திரனுக்கு ஒப்பிடுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் நான் பல இடங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறேன், ஆனால் அன்பு நபி அவர்களை விட அழகான ஒரு மனிதரை நான் பார்த்தது கிடையாது. மா ரஅய்து ரஜுலன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹ். ரசூல் அவர்களை பார்க்கும் பொழுது சூரியன் நபி அவர்களுடைய நெற்றியில் கடந்து செல்வதை போன்றிருக்கும். கான்ன ஷம்ஸ தஜ்ரி ஃபீ ஜம்அத்தி. திடீரென்று ரசூலுல்லாஹுடைய முகத்தை பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹுடைய முகத்தில் நெற்றியில் சூரியன் கடந்து செல்லக்கூடியவாறு அவ்வளவு அழகாக இருக்கும். அபூ உபைதா போய் கேட்டாங்க, ரபி பின்த் முஅவ்வித பார்த்து, எனக்கு நீங்க ரசூலுல்லாஹ்வை கண்ணால பார்த்திருக்கிறீங்க, எனக்கு கொஞ்சம் நபி உங்களை பற்றி வர்ணிச்சு காட்டுங்களே என்று கேட்ட பொழுது ரபி பின்த் முஅவ்வித சொன்னாங்க, அபூ உபைதா, நீங்க ரசூலுல்லாஹ் அவர்களை பார்த்தால் இதா ரஅய்தஹு ரஅய்த ஷம்ஸ தாலிஆ. நிச்சயமாக அன்பு நபியவர்களை நீங்கள் திடீரென்று பார்த்தால் சூரியன் உதிப்பது போன்றிருக்கும், அவ்வளவு அழகாக இருப்பார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்பு நபியவர்கள் சந்தோஷம் அடைந்து விட்டால் ரசூலுல்லாஹுடைய முகம் இஸ்தனார வஜூஹு, அன்பு நபியுடைய முகம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். எப்படி ஜொலிக்கும் என்றா, சந்திரனுடைய ஒரு பார்த்த கொணந்து ரசூலுல்லாஹுடைய முகத்தில் வச்சா எவ்வளவு ஜொலித்துக் கொண்டிருக்குமோ அதே போன்று நபியவர்களுடைய முகம் ஜொலிக்க ஆரம்பிக்கும். கனிமகளே, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹுடைய அழகை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒப்பிடுகிறார்கள். உலகத்தில் சந்திரனை விடவும் சூரியனை விடவும் பிரகாசத்தால் எந்த ஒரு விடயமும் இருக்க முடியாது. இதனால் தான் ரசூலுல்லாஹுடைய அழகை முகத்தை சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சஹாபாக்கள் வர்ணிக்கிறார்கள். அல்லாமா முல்லா அலிகார் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, தன்னுடைய மிர்காத்துல் மஃபாத்திஹ் என்ற கிரந்தத்தில் உலகத்தில் தோன்றிய அத்துணை நபிமார்களும் அழகானவர்கள். அத்துணை அழகான நபிமார்களுக்கு மத்தியிலும் அல்லாஹ் நபி யூசுஃபை அல்லாஹ் சிறப்பான அழகான நபியாக தேர்வு செய்தான். ஆனால் ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை நாங்க புரிஞ்சு கொள்ளணும், நபி யூசுஃபினுடைய அழகை விட அல்லாஹ் தஆலா அன்பு நபியுடைய அழகை தான் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நபி யூசுஃபுடைய அழகு வெளிப்படுத்தப்பட்டது, அன்பு நபியுடைய அழகு மறைக்கப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய ரியல் அழகை அல்லாஹ் வெளிப்படுத்தியிருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ரசூலுல்லாஹுடைய அழகை பார்ப்பதற்கு சக்தி பெற்றிருக்க மாட்டார்கள். அவ்வளவு அழகு கொடுக்கப்பட்டவங்க நபி அவங்க. மகளே, இது சஹாபாக்களுடைய வர்ணனைகள், ரசூலுல்லாஹை நேசிக்கக்கூடியவர்களுடைய வர்ணனைகள். அன்பு நபியுடைய உட்புறம் எவ்வாறு அழகானதோ அதே போன்று அல்லாஹ் ரசூலுல்லாஹுடைய வெளிப்புறத்தையும் அழகுபடுத்தியிருக்கிறார். உட்புறம் வெளிப்புறம். மகளே, கல்பு அழகாக இருக்கணும் ஒரு மனிதன். நாங்க அழகான ஆடை அணிஞ்சிருக்கிறோம், என்னோட ஃபேஸ் அழகாக இருக்குது, என்னோட முடி அழகாக இருக்குது, வெளித்தோற்றம் அழகாக இருக்கிறத விட உட்புறம் அழகாக இருக்கிறத அல்லாஹ் விரும்புறான். கல்பு அசுத்தமாக இருக்குது, கல்பு நஜீஸாக இருக்குது, கல்புல பொறாமைகள் இருக்குது, கல்புல பெருமை இருக்குது, கல்புல வஞ்சகம் இருக்குது. மகளே, அவருடைய உட்புறம் அசுத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹுடைய உட்புறமும் வெளிப்புறமும் அழகாக இருந்திருக்குது. ரசூலுல்லாஹுடைய உட்புறம் எவ்வாறு அழகாக இருந்ததோ அதே போன்று அல்லாஹ் அன்பு நபியுடைய வெளிப்புறத்தையும் அழகுபடுத்தி வைத்திருந்தான். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹுடைய உட்புறத்தை பார்த்து மக்கள் ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்குள்ளான் நுழைந்தது போன்று அன்பு நபியுடைய வெளிப்புறத்தையும் பார்த்து ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்துக்குள்ளான் நுழைந்திருக்கிறாங்க.
எனவே ரசூலுல்லாஹுடைய 2 பகுதிகளும் அழகாக்கப்பட்டிருக்கிறது. அன்பு நபியுடைய 2 பகுதிகளும் அது கௌரவப்படுத்தப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹுடைய உட்புறம் எவ்வாறு குர்ஆன் ஹதீஸின் மூலமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்று அன்பு நபியுடைய வெளிப்புறமும் இதுவரைக்கும் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. மகளே, ஒன்றும் மறைக்கப்படவில்லை, முழுமையாக வர்ணிக்கப்பட்டிருக்குது, முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ், அது தலை முடியிலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹுடைய கால் பாதம் வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. மகளே, நான் அண்மையில் என்னுடைய ஒரு நெருக்கமான ஒரு நண்பர், மாற்று மத சகோதரர் தான், ரசூல் அவர்களை பற்றி அவரோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நான் அவர்கிட்ட கூறினேன், ரசூலுல்லாஹுடைய நபியுடைய தலை முடிகளை பற்றியும் பேசப்பட்டிருக்குது என்று கூறப்பட்ட பொழுது அவர் கூறினாரு, உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது என்று. கனிமகளே, அன்பு நபியுடைய தலை முடிகளை பற்றி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் எந்த தலைவனுடைய இந்த மாதிரி ஒரு வர்ணிப்பு உலகத்தில் கிடையாது. கனிமகளே, ரசூல் அவர்கள் 3 விதமாக தலைமுடிகளை வைத்திருக்கிறார்கள். முதலாவதாக அல் வஃப்ரா, இரண்டாவதாக அல் லிம்மா, மூன்றாவதாக அல் ஜிம்மா என்று 3 விதத்தில் ரசூலுல்லாஹுடைய தலைமுடிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் வளர்த்திருக்கிறாங்க. வஃப்ரா என்றால் ரசூலுல்லாஹ் எந்த சந்தர்ப்பத்திலும் தன்னுடைய தலைமுடியை வலித்தது கிடையாது. ஹஜ் உம்ராவுடைய சந்தர்ப்பத்தை தவிர ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலைமுடியை முழுமையாக வளர்ப்பார்கள். அதில் ஒரு மெத்தட் தான் வஃப்ரா என்று அழைக்கப்படும் காது சோனையோடு ரசூலுல்லாஹுடைய தலைமுடி இருக்கும். மகளே, யாரும் தவறுதலாக புரிந்துவிடக் கூடாது. இன்றைக்கு எங்கட சமூகத்தில முதலாவது ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தில விளையாடக்கூடிய இடம் இந்த தலைமுடிதான். முதல் இடம் இந்த தலைமுடிதான். சிறு குழந்தைகள் இருந்து மூத்தோர்கள் வரைக்கும் இன்றைக்கு எங்கட முன்மாதிரி ஆக்டர்ஸ், எங்கட முன்மாதிரி செலிபிரிட்டிஸ், எங்கட முன்மாதிரி மாற்று மதத்தவர்கள், எங்கட முன்மாதிரி யூதர்கள் தலைமுடியில சுப்ஹானல்லாஹ் சிறிய குழந்தையை தூக்கிக் கொண்டு தகப்பன் இவ்வாறு தலைமுடியை கட் பண்ணுங்க அவர்கள் பண்றாரு. ரசூலுல்லாஹுடைய தலைமுடி அல் வஃப்ரா, காது சோனையோடு சில காலங்கள் நபியாக வளர்த்திருந்தாங்க. ஒரு சிறிய சிறுவன் நடந்து செல்கிறான், அவருடைய தலையில் ஒரு பகுதி வலிக்கப்பட்டிருக்குது, இன்னும் ஒரு பகுதி விடப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் அந்த சிறுவனை கூப்பிட்டு தலையை தடாவி சொன்னாங்க, எங்கட பிள்ளைகளுக்கும் நாங்க இப்படித்தான் கைட் பண்ணணும். சிறுவனே, ஒன்று நீ முடிய முழுமையாக வலிச்சு போடு, அல்லது முழுமையாக முடிய நீ வளர்த்து விடு. அவங்க தன்னுடைய தலை முடிகளை முழுமையாக வளர்த்திருக்கிறாங்க. 2வது முறை அல் லிம்மா என்றால் நபியுடைய தலைமுடி கழுத்துக்கும் தோல் புஜத்துக்கும் காது சோலைக்கும் இடையில் இருந்திருக்கிறது. 3வது அல் ஜும்மா, ரசூலுல்லாஹுடைய தலைமுடி அது அன்பு நபியுடைய தோல் புஜத்தை தொட்டுக் கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹ் தோல் புஜம் வரைக்கும் தன்னுடைய தலைமுடியை வளர்த்திருக்கிறாங்க. இந்த 3 முறையில் அன்பு நபியுடைய தலைமுடிகள் இருந்திருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவர்கள் மரணிக்கும் போது அன்பு நபியுடைய தலையிலும் தாடியிலும் 20 முடிகள் பழுத்திருந்தன. 20 முடிகள் பழுத்திருந்தன. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி கட்டத்தில் 20 முடிகள், இன்னும் ஒரு ரிவாயத்தில் 17 அல்லது 18 முடிகள் மொத்தமாக ரசூலுல்லாஹ்வுடைய தலையிலும் தாடியிலும் பழுத்திருந்தன. அன்பு நபியுடைய முடி, சில நாட்டவர்களுடைய முடி கேளாக இருக்கும், சுருண்டு போயிருக்கும். சில நாட்டவர்களுடைய முடி அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ரிவாயத்துகள் பதிவு செய்யப்படுகிறது, லைஸ பில் கஃபத், லைஸ பில் கஃபத், ரசூலுல்லாஹ்வுடைய முடி கேளும் கிடையாது, வலா பில் பஸ்தி, ரசூலுல்லாஹ்வுடைய முடி ஸ்ட்ரெயிட்டும் கிடையாது, நடுத்தரமான முடியமைப்பை தன்மையை கொண்ட முடியாக இருந்தது. ரசூலுல்லாஹ் தன்னுடைய முடிய ஆரம்ப காலத்துல முழுக்க விட்டுருவாங்க, நெற்றியில் விட்டு விடுவார்கள். அது யூதர்களை பின்பற்றி இஸ்லாத்துடைய ஆரம்ப பகுதி. அன்பு நபியவர்கள் பின்னால யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடியை நபி ஃபர்க் பண்ணுவாங்க. ஃபர்க் என்றால் 2 பக்கங்களையும் வலதும் இடதும் நபியவர்கள் நடுப்பிரித்து தன்னுடைய முடியை வாழ்ந்து கொள்வார்கள். மகளே, இதை பின்பற்றினார்கள் சஹாபாக்கள். அன்பு நபியுடைய தலைமுடிக்கு நபியவர்கள் அடிக்கடி அதிகமாக எண்ணெய் போடுவார்கள்.
எந்த அளவுக்கு எண்ணெய் போடுவார்கள் என்றால் பக்கத்தில் நிற்கக்கூடிய சஹாபாக்கள் கூறுவார்கள், ரசூலுல்லாஹ் அவர்கள் எண்ணெய் வியாபாரம் செய்கிறார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடியில் இருக்கக்கூடிய எண்ணெய் ரசூலுல்லாஹ்வுடைய ஜுப்பாவில் பறந்துவிடும். அவ்வளவு எண்ணெய் போடுவாங்க. கனிமர்களே, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுடி நான் நினைக்கிறேன் இன்று வரைக்கும் அது பாதுகாக்கப்பட்டிருக்குது. நாங்க துருக்கியில இஸ்தம்பூல்ல ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பும் ஜுப்பாவும் ரசூலுல்லாஹ்வுடைய கால் அணியும் பாதுகாக்கப்பட்டிருப்பது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் வதாவின் பொழுது அன்பு நபி அவர்கள் தன்னுடைய முடியை வலித்த பிற்பாடு சஹாபாக்களுக்கு அந்த முடிகளை பிரித்து கொடுத்தார்கள். அந்த முடி இதுவரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த முடியினுடைய தன்மைகளை சஹாபாக்கள் விவரித்திருக்கிறாங்க. மகளே, ஒரு மனிதனுடைய அழகு, ஒரு மனிதனுடைய கம்பீரம், அது அவனுடைய ஹைட் வெயிட்ல இருக்குது. ஒரு மனிதன் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவனுடைய ஹைட்ட வெயிட்டவுடைய கம்பீரம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹைட்டையும் வெயிட்டையும் சஹாபாக்கள் தெளிவுபடுத்துறாங்க. அந்த நபியர்களை ஒரு மனிதர் பார்ப்பதற்கு வந்தால் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் நின்று தலையை தூக்கி பார்க்க தேவையில்லை, நேராக பார்க்கக்கூடிய அளவுக்கு உயரம் இருக்கும். அதே மாதிரி ரசூலுல்லாஹ்வுடைய உயரம் லைஸ பித்தவீலில் பாயின், அது பெரிய தலையை தூக்கி பார்க்கிற அளவுக்கு ஹைட் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய உயரம் அது ஷார்ட் அல்ல, வலாபில் கஸீரின் முத்தரத்தித். அன்பு நபி அவர்களுடைய உயரம் கண்ணியமானவர்களே ரப்ஆ, நடுத்தரமான உயரமாக இருக்கும். யாரு வந்தாலும் நேருக்கு நேர் பார்க்கக்கூடிய உயரத்தை அல்லாஹ் கொடுத்தான். ஆனால் கண்ணியமானவர்களே, ஒரு முஅஜிஸா இருக்குது. அன்பு நபி அவர்களுக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ்வை விட உயரமான ஒரு மனிதன் வந்து நின்று விட்டால், ரசூலுல்லாஹ் 6 feet வச்சுக்கோங்க அல்லது 5 அடின்னு வைங்க, பக்கத்தில் ஒரு மனிதர் வந்திருக்காரு 6 அடி, அல்லது பக்கத்தில் ஒரு மனிதர் வந்திருக்காரு 7 அடி. மகளே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உயரத்துக்கு பக்கத்தில் இன்னும் ஒரு மனிதன் வந்திருக்கிறார். அவர் ரசூலுல்லாஹ்வை விட உயரமாக இருந்தாலும் அந்த சந்தர்ப்பத்தில் இல்லா பாலஹு, ரசூலுல்லாஹ்வுடைய உயரத்தை அல்லாஹ் மேன்மைப்படுத்தி காட்டி விடுவான். மகளே, ஹிக்மா இலாஹியா, அடுத்த மனிதனுடைய உயரத்துக்கு முன்னால் கூட ரசூலுல்லாஹ்வுடைய உயரத்தை அல்லாஹ் தாழ்த்தவில்லை. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அன்பு நபியர்கள் நடுத்தர உயரமாக இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வெயிட், நபியவங்க முள்ளும் தோளுமாக விழுந்திருக்கவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புடைய தோற்றம் ஃபஹ்மன் முஃபஹமா, கம்பீரமான தோற்றத்தில் இருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புடைய அந்த அமைப்பு பைதம்மா பைனல் மன்கினைன், 2 தோள் புஜமும் அகலமாக இருக்கும். 2 தோள் புஜத்துக்கு மத்தியில் ரசூலுல்லாஹ்வுடைய தூரம் இடைவெளி கூட. அப்படின்னா நபி உடம்பு அகலமான உடம்பு. ரசூலுல்லாஹ்வுடைய ஆர்ம்ஸ் தவீலு ஜம்பைன், நீளமான ஆர்ம்ஸாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு லம் தைபுஹு சஜுலா, நிறைய ஆண்களுடைய வயிறு முன்னால் இருக்கும். மகளே, ரசூலுல்லாஹ்வுடைய வயிறு தன்னுடைய நெஞ்சோடு இணைந்ததாகத்தான் இருக்கும். சுப்ஹானல்லாஹ், லம் தைபுஹு சுஜுலா. மகளே, இந்த கம்பீரத்தோடு அன்பு நபி அவர்கள் நடக்க ஆரம்பிப்பார்கள். நடப்பார்கள் ரசூலுல்லாஹ் அவர்கள். அலிரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நடையை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இதா மஷா கான தகஃபா தகஃபா, ரசூலுல்லாஹ் நடக்கும் பொழுது கான்னமா யன்ஹத்து மின் சலம். ரசூலுல்லாஹ்வுடைய நடை அடிமகளே கொஞ்சம் முன்னால ஃபோர்ஸ் பண்ணி தான் நடப்பாங்க. நடக்கும் போது ரசூலுல்லாஹ்வுடைய கால் பாதங்கள் பிற்புறம் உயர்ந்துவிடும். ரசூலுல்லாஹ் வேகமாக நடப்பார்கள். சோம்பேறி தனத்தில் நடக்க மாட்டார்கள். மலையிலிருந்து உயரமான இடத்தில் இருந்த ஒரு மனிதன் ஓங்கும் பொழுது எவ்வளவு முன்பக்கமாக வளைந்து நடப்பாரோ அதே போன்ற ரசூலுல்லாஹ் நடை இருக்கும். கான்னமா யன்ஹத்து மின் சபப். மகளே, அன்பு நபியுடைய நடையை கூட சஹாபாக்கள் வர்ணித்திருக்கிறாங்க. அன்பு நபியுடைய தோற்றங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாய், ரசூலுல்லாஹ்வுடைய கண், ரசூலுல்லாஹ்வுடைய உடம்புடைய ஏனைய உறுப்புகள். உலமாக்கள்கிட்ட கேளுங்க மகளே, உண்மையிலேயே எத்தனையோ சஹாபாக்கள் இருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்வை பற்றி வர்ணிக்கக்கூடியவர்கள். அது அலி ரலியல்லாஹு அன்ஹு இருக்கேலும், அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கேலும், அது
பர்ரா இப்னு ஆசிபாக இருக்கேனும், அது இப்னு அப்பாஸாக இருக்கேனும், இப்னு உமராக இருக்கேனும், ஜாபிர் இப்னு சமுராவாக இருக்கேனும், கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வை வர்ணித்த சஹாபாக்கள்ல ஆச்சரியமான வர்ணிப்பு ஒரு பெண் சஹாபி இருக்கிறாங்க. அந்த சஹாபியுடைய பெண், அந்த பேர் உம்மு மஅபத் அல்-ஹுஸாஇ ரலியல்லாஹு தஆலா. அன்பு நபியவர்களை அவர்கள் வர்ணித்தது போன்று எந்த சஹாபாக்களும் வர்ணிக்கவில்லை. ஒவ்வொரு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வுடைய டிஸ்கிரிப்ஷனை தனித்துவமான விடயங்களை கொண்டு வர்ணித்திருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த ஆச்சரியமான இஸ்லாமிக் ஒரு ஹிஸ்டரி இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத்துடைய சந்தர்ப்பத்தில் நடந்த வரலாறு. மகளே, ஹிஜ்ரத்துக்காக நபியவர்கள் போறாங்க. மக்காவில் இருந்து மதீனாவை கடந்து போறாங்க. மதீனாவை நோக்கி போறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள். அபூபக்கருடைய ரலியல்லாஹுடைய அடிமை ஆமிர் இப்னு ஃபுஹையா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வழிகாட்டியாக அப்துல்லாஹ் உரைத்து இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் கண்ணியமார்களே ஹிஜ்ரத்துடைய வரலாற்றுல மக்காவை கடந்து செல்லும் பொழுது கடுமையான பசிய நபியவர்கள் சஹாபாக்கள் உணர்ந்துகிறார்கள். ஒரு கூடாரத்தை கண்ணால பாக்குறாங்க. பாலைவன பூமி ஒரு கூடாரம் அடிக்கப்பட்டிருக்குது. அந்த கூடாரத்துக்கு பக்கத்தில் ஒரு வயோதிப பெண் நின்று கொண்டிருக்கிறார். வயோதிப பெண்ணாக இருந்தாலும் திடாத்தனமான பெண்ணாக இருந்தால் போய் கேட்டாங்க, நாங்க மக்காலிருந்து வாரோம், நாங்க கடுமையான பசியில இருக்கிறோம், ஏதாவது சாப்பிடுறதுக்கு இருக்குதா அல்லது வாங்குறதுக்கு இருக்குதா, ஈச்சப்பழம் இருக்குதா, பால் இருக்குதா என்று கேட்கப்பட்ட பொழுது அந்த உம்மு மஅபத் அல்-ஹுஸாஇயா என்ற வயோதிப பெண் பதில் கொடுத்தால், எனக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. மகளே, சிறந்த ஒரு பெண்மணி, வரக்கூடிய அத்தனை பேருக்கும் விருந்து பிரசாரம் செய்யக்கூடிய பெண்மணி. அத்தருணம் அந்த காலம் பஞ்ச காலமாக இருந்ததினால் வீட்டுக்குள்ளால் எந்த உணவும் இருக்கவில்லை. அந்த பெண் பதில் கொடுத்தால் ஒன்றுமே இல்லை எங்களுக்கிட்ட. மகளே, சுப்ஹானல்லாஹ், அந்த பெண்ணுடைய கூடாரத்துக்கு பக்கத்தில் ஒரு ஆடு நின்று கொண்டிருந்தது. ஒரு மெலிந்தாடு. அந்த ஆட்டிற்கு அசையக்கூட முடியாது. ரசூலுல்லாஹ் போய் கேட்டாங்க அந்த பெண்ணை பார்த்து, உம்மு மஅபதே, அதை உங்க அன்பாக பேசினார்கள். உம்மு மஅபதினுடைய அவனுடைய புனை பேர் தான் உம்மு மஅபத். அவங்களுடைய ரியல் நேம் ஆத்திகா பின்த் ஹாலித் ஹுஸாயியா. கேட்டாங்க, அந்த ஆட்டினுடைய பால் மடியிலிருந்து பால் கறக்கலாமே என்று கூறிய பொழுது அந்த உம்மு மஅபத் அல்-ஹுஸாயியா கூறினாள், ரசூலுல்லாஹ்வை பார்த்து, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, லகத் ஹல்லஃபல் ஜஹ்து அனில் கனம், என்னுடைய கணவர் அபூ மஅபத் எங்கள்கிட்ட இருக்கிற ஆடெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டாரு. இந்த ஆட்டை கூட்டிட்டு போகல, என்னண்டா இதற்கு சுயமாக நடந்து சென்று மேய்வதற்கு கூட முடியாது, அவ்வளவு பலவீனமான ஆடு. இந்த ஆடு இன்னும் குட்டியும் போடல. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உம்மு மஅபதே, நீங்க அனுமதி கொடுத்தால் அத்தஸனீன அன் அஹ்லிபஹா, நீங்கள் அனுமதி கொடுத்தால் இந்த ஆட்டிலிருந்து நான் பால் கறக்கிறேன் என்று கூறிய பிற்பாடு உம்மு மஅபத் ரலியல்லாஹு சொன்னாங்க, பிஅபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தகப்பனும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், உங்களுக்கு 7 மண்டா முடியும் அதை செய்யுங்க என்று சொன்னாங்க. கனிமர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வில் நடந்த 1000க்கும் மேற்பட்ட முஅஜிஸாக்கள் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் 1000க்கும் மேற்பட்ட மிரக்கிள்ஸ் நடந்திருக்குது. அதில் ஆச்சரியமான ஒரு முஅஜிஸா தான் இந்த முஅஜிஸா. அந்த ஆட்டுக்கு பக்கத்தில் சென்ற ரசூல் அவர்கள் தன்னுடைய கையை எடுத்து பிஸ்மி சொல்லி அந்த ஆட்டினுடைய பால்மடியை தடவினார்கள். ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. மகளே, உம்மு மஅபத் ரலியல்லாஹு சொல்றாங்க, அந்த முள்ளும் தோளுமாக இருந்த அந்த ஆட்டினுடைய பால் மடி நிறைந்து பால் வடிய ஆரம்பித்தது. சொன்னாங்க, வீட்டுக்குள்ளால் இருக்கும் பாத்திரத்தை கொண்டு வாருங்கள். நான் ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தேன். அப்பாத்திரம் 3 பேரிலிருந்து 10 பேர் வரைக்கும் அருந்தக்கூடிய பிரமாணம் கொண்ட பாத்திரம். அதில் முழுமையாக நிரப்பப்பட்டது. வந்திருந்த 4 பேரும் அருந்தினார்கள், நானும் அருந்தினேன்.
மறுபடியும் அந்த பாத்திரம் நிரப்பப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் அந்த பாத்திரத்தை கொடுத்துவிட்டு அந்த இடத்தை விட்டும் அவர்கள் கடந்து சென்று விட்டார்கள். கண்ணியமானவர்களே, கொஞ்சம் நேரம் கடக்கல்ல, உம்மு மஅபதுடைய கணவர் அபு மஅபத் இஸ்லாத்துக்கு முன்னால் அவங்க இஸ்லாத்துக்கு வரல, அந்த இடத்துக்கு வர்றாங்க. வீட்டுக்கிட்ட, அந்த கூடாரத்துக்கிட்ட வரும் பொழுதே அபூ மஅபத் கேட்டாரு, இந்த கூடாரத்திலும் இந்த இடத்திலும் இவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது, யார் வந்ததுங்க? இவ்வளவு பிரகாசமாக இருக்குது, இவ்வளவு அழகாக இருக்குது, இந்த ஆட்டுக்குட்டியுடைய மடியிலிருந்து பால் வடியுது, யார் வந்ததுங்க? இவர்களே, உம்மு மஅபத் ரலியல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய அன்பு கணவரே, வந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனா அம்மனிதரை பற்றி எனக்கு உங்களுக்கு வர்ணித்து கூற முடியும். அவரை எப்படிப்பட்ட மனிதர் தெரியுமா உங்களுக்கு? அவர் எவ்வாறான தோற்றம் கொண்ட மனிதன் உங்களுக்கு தெரியுமா? கனிமகளே, உம்மு மஅபத் ரலியல்லாஹு அவர்கள் குறுகிய நேரத்துக்குள்ளால் என்னோடு என்னுடைய நண்பன் பல மாதங்கள் பழகினாலும் அவனுடைய உடல் தோற்றத்தை பற்றி எனக்கு கூற முடியாது. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் சிறிய ஒரு நேரத்துக்குள்ளால் இருந்த ரசூலுல்லாஹ்வுடைய உடல் தோற்றத்தை பற்றி அவ்வளவு ஆழமாக, அது அரபிக்கில் பலாகத் ஃபஸாஹத் என்று அழைக்கப்படும் வித் எலக்வென்ட், அவ்வளவு நாவன்மையோடு அபூ மஅபத் பார்த்து சொன்னாங்க, என்னுடைய கணவரே, அவர் எப்படி இருந்தாரு தெரியுமா? பாஹிருல் வதா, அவருடைய வெளித்தோற்றம் பிரகாசமாக இருந்தது. அவருடைய முகம் இலங்கிக் கொண்டிருந்தது, அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தினுடைய நிறம், உடம்பினுடைய நிறம் அஸ்ஹர லௌன், கடுமையான வெள்ளையும் கிடையாது, வெள்ளையோடு கலந்த சிவப்பு, ரோஸ் நிறம் கொண்டவர்களா ரசூலுல்லாஹ் இருந்தாங்க. அப்லஜல் வஜ், முகம் இலங்கிக் கொண்டிருந்தது. அவங்க சொன்னாங்க, லம் தைபுஹு சுஜ்லா, அவருடைய உடம்பில் ஒரு ஆம்பல் என்று சொல்லக்கிட்ட வயிறு வெளியே வந்திருக்கும். அவருடைய வயிறு அவருடைய உடம்புல நெஞ்சோடு சேர்ந்திருந்தது. வலம் துஸ்ரிபிஹி சாலா, அவருடைய உடம்புக்கு ஏற்றால் போல் தலை, வசீமுன் கசீம், அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் அழகாக இருந்தது. நபி யூசுஃபுடைய உடம்பு முழுக்க அழகி, ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு பாட்டும் அழகி. ஃபீ ஐனைஹி தாஜ், அவருடைய 2 கண்களுக்குள்ளால் அந்த கண்விழிகள் கருப்பிலும் கருப்பாக இருந்தது. சில மனிதர்களுடைய கண்விழிகள் ப்ளூவாக இருக்கும், சிலர்களுடைய பிளாக்காக இருக்கும், சிலருடைய பிரவுனாக இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய கண்விழி கருப்பிலும் கருப்பாக இருந்தது, வெள்ளையிலும் வெள்ளையாக இருந்தது. வஃபி அஷ்ஃபாரிஹி வஃப், அவருடைய கண் இமைகள் நீளமாக இருந்தது, அடர்த்தியாக இருந்தது. வஃபி ஸௌதிஹி ஸஹல், அவருடைய சத்தத்தில், பேச்சினுடைய சத்தத்தில் ஒரு எக்கோ இருந்துச்சு. வஃபி உனுகிஹி ஸஃபா, அவருடைய கழுத்து நீளமாக இருந்தது. வஃபி லிஹயத்திஹி கஸாஃபா, ரசூலுல்லாஹ்வுடைய தாடி அடர்த்தியாக இருந்தது. எந்த சந்தர்ப்பத்திலையும் அன்பு நபி அவர்கள் தன்னுடைய தாடியில் கை வைக்கவில்லை. கனிமர்களே, சஹாபாக்களாக இருக்க, ரசூலுல்லாஹ் இருக்கையிலும் ஒரு மனிதன் மரணித்தால், அவருடைய ஜனாசா முன்னால வைக்கப்பட்டிருந்தால், முதல் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா அடையாளம் அது தாடியாகத்தான் இருக்கும். அன்பு நபியுடைய தாடி அடர்த்தியாக இருந்தது. அஸஜு அஹ்ரன், ரசூலுல்லாஹ்வுடைய 2 புருவ முடிகளும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருந்தது. ஷதீது சவாது ஷார், அவருடைய முடிகள் கருப்பாக இருந்தது, கண்ணின் கரையாக இருந்தது. நான் சொல்றேன்டா, அவரே மௌனமாக இருந்தால் வைதா சமத அலாஹுல் வகார், ஒரு விதமான கம்பீரம் ஏற்படும். அவர் பேச ஆரம்பித்து விட்டால் வைதா தகல்லம அலாஹுல் பஹா, அழகான ஒரு பேச்சு வெளியாகும். சுப்ஹானல்லாஹ், அவருடைய பேச்சில நான் பார்த்தேன் ஹுல்புல் மன்திக், இயலான பேச்சு, ஃபஸ்லுன் தெளிவான பேச்சு, லா நஸ்லுன் வலா ஹத்ருன், அவர் குறையவும் பேசல, பிரயோஜனம் இல்லாத முறையில் நீளமாகவும் பேசல. பேசின பேச்சுகள் ஆழமான அர்த்தம் கொண்டிருந்தது. எப்படி பேசினார் தெரியுமா? கஅன்ன மன்திகஹு
ஹரஸாத்து நகுமின் யன்ஹதிர்ன. ஒரு முத்து மாலை இருக்குது. அந்த முத்து மாலையை கட் பண்ணினா எப்படி ஒன்றின் பின் ஒன்றாக அந்த முத்துக்கள் வருமோ, அதே போல் அந்த மனிதருடைய பேச்சினுடைய அழகு இருந்தது. தெரியுமார்களே, கடைசியாக முடிச்சாங்க, லஹு ருஃபகா. எப்பொழுதும் அந்த மனிதனை சுற்றி சில தோழர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர் பேசினால் செய்வடிப்பார்கள், அவர் கட்டளையிட்டால் உடனே அமல் செய்வார்கள். அவ்வளவு ஆச்சரியமான மனிதரை நான் என்று பார்த்தேன் என்று கூறிய பொழுது அபூ மாபத் கூறினாங்க, உம்மு மாபதே, இந்த மனிதரை தான் குறைஷிகள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறாங்க. சாஹிபு குறைஷ், நான் தற்பொழுது இவரை கண்டால் நிச்சயமாக நான் அவரை கொண்டு ஈமான் கொள்வேன் என்று சொன்னாங்க. அவரை கொண்டு ஈமான் கொள்வேன். கனிமர்களே, அன்பு நபியுடைய அழகும் அன்பு நபியுடைய தோற்றமும் ரசூலுல்லாஹுடைய வெளிப்படை கோணமும் இன்று வரைக்கும் உலகத்தில் அழகாக முறையாக என்று பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. நாங்க இந்த தலைப்புகளை இந்த மிம்பர் மேடைகளில் பேசுவதற்குரிய நோக்கம் கண்ணியமார்களே, ரசூலுல்லாஹை பத்தி நாங்க பேசினோம், ரசூலுல்லாஹை பத்தி நாங்க கேட்டோம், ரசூலுல்லாஹுடைய சிறப்பம்சங்கள் எங்களுக்கு தெரியும். இதற்காக வேண்டி அல்ல, ரசூலுல்லாஹுடைய ஹுப் எங்கள்கிட்ட வரணும், அன்பு நபியுடைய பாசம் எங்கள்கிட்ட வரணும், ரசூலுல்லாஹ் மீது இருக்கக்கூடிய இரக்கம் வரணும். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், என்னை நீங்கள் நேசிப்பீர்கள் என்றால் நீங்கள் ரசூலுல்லாஹை நேசித்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹை நேசிக்கிறதுக்குரிய அடிப்படையான பகுதி கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னாக்களை நாம் பின்பற்ற வேண்டும்.